சில கருத்துக்கள் ஏற்றுக்க முடியல. நான் டவுட் கேட்கலாங்களா? கேளுங்க கேளுங்க. இப்போ ஆரோக்கியத்தை வச்சுட்டு நான் எப்படி சாப்பிட முடியும்? வீட்டில் கஞ்சி குடிக்க முடியும்? இதை எங்கள் வீட்டில் 4 பேர் சாப்பிடணும் அப்படின்னா நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், வெளியூர் போகணும். அப்போது நாங்கள் வந்து மாதத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கல அப்படின்னா எங்களால் சாப்பிடக்கூட முடியாது. அடுத்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மரியாதை கிடைக்காது, வீட்லேயும் கிடைக்காது, ஊருக்குள்ளேயும் கிடைக்காது. அப்புறம் இதே வந்து திருமணம் ஆகலை அப்படின்னா பொண்ணு கிடைக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நாங்கள் வந்து கண்மூடித்தனமாக போய் ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும். அந்த சமயத்தில் தூங்குறோமான்னு எனக்கு தெரியாது, சரியாக சாப்பிட்றோமான்னு நாங்கள் பார்க்கறது இல்லை. ஆக மொத்தத்தில் நாங்கள் சம்பாதிச்சு ஸ்டேட்டஸ் முன்னாடி காமிக்கணும். இப்போ அதுதான் எங்களுக்கு சேலஞ்ச். ஆமாம், நீங்கள் சொல்கிறது எப்படி சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டுமா? சொல்லுங்கள். காசுக்காக நீங்கள் எது வேணாலும் பண்ணுவீங்க. அப்படியா? அப்புறம் என்னங்க, ஆரோக்கியத்தையே இழந்து போட்டு நீங்கள் சம்பாதிக்கணும்னா அது எதுக்கு சம்பாதிக்கணும்? சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு மறுபடியும் அதே பணத்தை செலவு பண்ண போறீங்க. இல்ல, நாங்க ஆரோக்கியம்ங்கிறது என்னன்னு முதல்ல உங்களுக்கு ஒரு விளக்கமே பத்தல. நீங்க நினைக்கிறீங்க மருந்து இல்லாம இருந்துட்டா அதுக்கு பேர் ஆரோக்கியம். நல்லா நடக்கிறேன், நல்லா உட்கார்றேன், எந்திரிக்கணும், ஆரோக்கியமா இருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நல்ல முறையில் தூங்கி எந்திரிக்கீங்களா? உண்மையான தூக்கம் தூங்குறீங்களா? யாரையாச்சும் காதலிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னு தெரியுமா? செல்லு இருக்கு, நாங்க பார்த்துட்டே தான் படுத்தோம். அதான் செல்லு தான் அப்போ உங்க உலகமே. ஒரு இன்னொருத்தருடைய அன்பு, இன்னொருத்தருடைய ஒரு உறவு தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம வாழ்ந்தா அது என்ன வாழ்க்கை? அது இல்ல, எனக்கு தடுமாறாதீங்க. உங்ககிட்ட உண்மை இல்ல, அதனாலதான் இவ்வளவு தடுமாற்றம். நான் கேட்கிறேன், ஒரு யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா? அது மாதிரி ஃபீலிங்கே எனக்கு தோண மாட்டேங்குது. இது என்னங்க இது? மனித பிறவின்னு இருந்தா உணவும் உறவும் இல்லாம என்ன வாழ்க்கை? இது மொத்தத்துல நாங்க சம்பாரிச்சாதான் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க இதை பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்படி கிடைக்கும்? அதுதான் கேக்குறேங்க. இதை இழந்து நீங்க சம்பாரிச்சு பயன் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்ப சம்பாதிக்காம இப்ப லவ் பண்ண சொல்றீங்க? நீங்க தான் முதல்ல சொல்லிட்டீங்களா, பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு. பணம் இல்லாம யாரும் கூட லவ் பண்ண போறாங்க? அது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஆரோக்கியத்தை இழக்கிற அளவுக்கு நீங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோ ஆரோக்கியத்தை இழக்கக்கூடாதுதான் என்னுடைய கருத்து. ஆனா எங்களோட வேலை பழு வந்து நாங்க 6 மணிக்கு நிறுத்தலாம்னு நினைச்சாலும் 10-11 வரைக்கும் கொண்டு போயிடுறோம். அதான் சொல்லுங்க, காக்காவுரியெல்லாம் தூங்குறப்ப முடிச்சுட்டு இருப்பீங்க. அந்த ஜாய் தானே நீங்க? எதை சொல்றீங்க? கம்ப்யூட்டர் ஜாப் சொல்றீங்களா? என்னங்க, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றோம். அதான் சொல்றேன் நானு. இயற்கை என்ன எதுக்காக பகல் இரவு வச்சிருக்குது? உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்கணும், ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுக்கணும். அப்பதான் உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நிச்சயமா கொஞ்ச நாளைக்கு சம்பாதிப்பீங்க. சம்பாரிச்சு நிச்சயமா நீங்க அனுபவிக்க போறதில்ல. அத்தனையும் உங்க ஆரோக்கியத்துக்கு செலவிடத்தான் போறீங்க. இப்ப நிறைய பேர் உங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்தாங்க இல்லைங்களா? எத்தனை பேர் ரிட்டையர் ஆகிற வயசு வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 10% கூட வராது. 30 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 30-35 கழுண்டு போயிடுறாங்க. ஆமா, அது நீங்க சொல்றது கரெக்டு தான். அது என்னன்னா எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பே இருக்கிறது இல்ல, சோர்வாவே இருக்கு உடம்பு. அதுக்கு இதுதான் காரணம். உண்மைங்க, உண்மைங்க. அதான் இப்பதான் நீங்க உலகத்தை புரிய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதாவது ஆரோக்கியத்தை புரிஞ்சாதான் எல்லாமே புரியும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு மந்தமாவே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு தூங்கலாமா படுக்கலாமா அப்படின்னு தான் தோணும். வேலை செய்யணும்ன்ற இன்ட்ரெஸ்டே இப்ப கம்மியாகுது. அதாங்க இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு, சம்பந்தம் இருக்கு. எனிதிங் இன் தி வேர்ல்ட் இஸ் நெக்ஸ்ட் டு ஹெல்த். ஓகே, இது நம்ம பெரியவங்க சும்மா சொல்லி சாதாரணமாக சொல்லி வச்சாங்க. ஆரோக்கியமே வாழ்க்கை. சரி, அப்போ நான் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்? வேணுங்கிற அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு ஃபர்ஸ்ட். கடையில எல்லாம் நல்லா தான் போடுறாங்க, வீட்லயும் நல்லா செஞ்சு போடுறாங்க, நல்லா தான் சாப்பிட்றோம். அத்தனை கெமிக்கலுங்க, அத்தனை ரசாயனம். பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் தெரியுது இல்லையா? பார்த்தா தெரியாது. இள ரத்தமா இருக்கும்போது ரத்தத்துக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதுனால சின்ன வயசுல உங்களுக்கு அது புரியாது. எப்போ அந்த ரத்தத்தினுடைய பவர் குறையுதோ அப்போதான் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பின்னால வந்து மேஜர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் தான் அதிகமாக வரும். வெரி பர்டிகுலர்லி இந்த ஐடிக்கு இது இருக்கிற பாருங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. முதல்ல உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை கூட வெளியே வராது. புரியுதுங்களா? எப்போ வேர்வை வெளியே வரலையோ அந்த கழிவுகளை கலக்க வேண்டிய பொறுப்பு பூரா கிட்னிக்கு போகுது. அப்போ கிட்னி வந்து ஓவர்லோட் ஆகுது. நீங்கள் இப்படி பயமுறுத்துனீங்கன்னா நாங்கள் எப்படி? அளவாக சம்பாதிங்க, அளவாக என்ஜாய் பண்ணுங்க. பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்காதீங்கன்னா, பணமே வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அது மட்டுமே குறிக்கோளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கை இழந்துருவீங்க. பணம் சம்பாதிப்பீங்க, வாழ்க்கை இழந்துருவீங்க.
நீங்கெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறீங்க, மேபி அதில் உண்மை இருக்கலாம். நாங்கள் போக இன்னொரு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இதை விட முக்கியமான சப்ஜெக்ட். நாளைக்கு உங்களுக்கு சம்பாரிச்சாச்சு, ரைட்டு, பெரிய புகழ் எல்லாம் வந்தாச்சு, நல்ல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, ஓகே, குழந்தை வந்தாச்சு. குழந்தை பிறந்தால் சந்தோஷம். ஓகே, குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிற அளவுக்கு இப்போ ஆரோக்கியம் இருக்குது. ஆமாம், அதுவே இப்போ டவுட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல மலட்டுத்தன்மை இப்போ எவ்வளோ அதிகமாகிட்டு போயிடுது நினச்சி பாருங்க. ஆமாம், முதல்ல எல்லாம் எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 5-6 அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே பயமாக இருக்குது. இருக்குதா இல்லையாங்கிற லேடிஸை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்குது. அதை விடங்க ஒரு பிரசவத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 லட்சம்னா தான் ஒரு குழந்தைய கண்ணில் பார்க்க முடியும். இன்னத்த அளவுக்கு அதை விட மலட்டுத்தன்மை அதிகமாக தான் இல்லையா? நீங்கள் அது மட்டும் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு 60 ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. 60 ஹாஸ்பிட்டல். எது மலட்டுத்தன்மை நீக்கிறது. இப்போ நாங்களாம் பயக்கிறோம், அங்கே போக வேண்டியது வருமானு நாங்களே பயந்துட்டு. நிச்சயமா வருங்க. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா வரும். அதாவது மெயின் காரணம் வந்து நான் உங்கள் தொழிலை பற்றி சொல்லலை, உணவை பற்றி தான் நான் மெயினாக சொல்கிறேன். எப்படின்னு கேளுங்க. அதாவது ஒரு ஆங்கில பத்திரிகையில் படித்தேன், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய விஷம் நம்ம உடம்புல இருந்து 15 வழிகள் வெளியேறுதுங்களாமா. 15 வழிகள். மலம், மூத்திரம், கண்ணீர், காது குரும்பி, அபான வாயு, ஏப்பம், வாந்தி, பேதி, இப்படி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. 15 விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உடம்புல இருந்து அந்த விஷயம் வெளியே போயிடணும். 15ல் போகலன்னு வச்சுக்கோங்க, கடைசி சான்ஸ் என்ன தெரியுங்களா? விந்து வழியாக போகுதுங்களா. நான் இதை வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில் படிச்சுட்டு எனக்கு யார் பதில் சொன்னாலும் எனக்கு திருப்தியாக நேரம் நம்மாழ்வார் ஐயா கிட்ட போனேன். ஐயா கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வெக்கம் தான். ஆனாலும் அவர் சொன்னா தான் என் மனசு ஏற்றுக்கும். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி படித்தேன், இது சரிதானுங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? மதுன்னு தான் என்ன கூப்பிடுவார். மது, ஒரு வாரம் பொறுக்க பதில் சொல்கிறேன்னாரு. எனக்கு மகா கோபம். உண்மையா பொய்யா? ஆமாங்க இல்லைங்க. ஒரு வாரம் சொல்றதுக்கு இந்த கெல்டு ஒரு வாரம் இல்லை. சரி, அவர்கிட்ட அந்த சண்டை கட்ட முடியாது. சரிங்க அப்படின்னு. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு மீட்டிங்கில் அவர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் வந்து ஒரு லேடி டாக்டர், சித்தா டாக்டர் உட்காந்துருக்காங்க. ஆமாங்க. திடீர்னு ஞாபகம் வந்தவங்க, மது போன வாரம் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, விந்து வழியா விஷம் வருதா இல்லையான்னு, அவங்களுக்கு கேளுங்க, அவங்க தான் சரியான பதில் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் நான் தெரிஞ்சாகணும். அதனால டாக்டர் தப்பா நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும் டாக்டர், என்னன்னு கேட்டாங்க. கல்வி, தனம், தானியம், பணம், பக்தி, நட்பு, இந்த மாதிரி நல்ல சிறப்புகள் இருக்குது 16. அப்படித்தான் உலகத்தில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை விட வேற ஒரு 16 இருக்குது, அது இதை விட முக்கியமான 16. அப்படி அவங்க சொன்னாங்க. என்ன கேட்டால் அவங்களே சொன்னாங்க, அதாவது நம்ம உடம்பை விட்டு வெளியே போகிற கழிவு பொருள்கள் 16 கழிவுகள். அதுதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்க. இந்த 16 கழிஞ்சு நீ ஆரோக்கியமாக வாழணும்னு அர்த்தமா. எனக்கு தெரிஞ்ச கழிவுல மலம், மூத்திரம், அதான் எல்லாம் வியர்வை, கண்ணீர், ஏப்பம், அபான வாயு, இதெல்லாம் வெளியே போறது தானே, கழிவு தானே. இந்த கழிவுல விந்தும் வருது, கடைசி ஐட்டம். விந்து கழிவுன்னு நீங்க சொல்றீங்க? ஆமா, நான் அதை பத்தி அப்புறமா பேசலாம். அது கழிவு தான், உடம்பை விட்டு வெளியே. ஏன்னா எந்த கழிவா இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் சேர்ந்த உடனே வச்சுக்காது, தள்ளி விட்டுரும். ஆனா அதுதானே குழந்தை பாக்கியத்துக்கும் அதுதானே தேவைப்படுது. நீங்க கரெக்டுங்க. அதை பத்தி பேசுனா ஆன்மீகத்துக்கு போகணும். அதை பத்தி 2வது பேசுவோம், சரிங்களா? முதல்ல இதை முடிச்சிருவோம், 2வது அதை பத்தி. ஏன்னா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூட நான் ரொம்ப நெருக்கமா இருந்தவன். அவர்கிட்ட மற்றவங்க யாரும் கேட்காத கேள்வியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுல இதுவும் ஒரு கேள்வி. விந்துங்கிறது ஒரு கழிவு போடலான்னு ஒரு, அதை பத்தி அப்புறம் பேசுவோம், அது ஆன்மீகத்துக்கு வரும்போது. இப்போ ஆரோக்கியத்தை பத்தி பேசுவோம், சரிங்களா? அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, 15 வகையில நம்ம உடம்பு விட்டு அந்த விஷம் வெளியே போகலன்னா கடைசி சான்ஸ் வந்து விந்து, சரிங்களா? இப்போ நம்ம வந்து சாப்பாட்டுலயே நிறைய விஷம் இருக்கு. அந்த விஷம் பூரா சிறுநீர்லயோ, மலத்திலேயோ, பேதியிலையோ வாந்தி வெளியே வரல அப்படின்னா லாஸ்ட் சான்ஸ் வந்து விந்துல தான் வெளியே வரும். ஆணுக்கு தான் சொல்றீங்க? பெண்ணுக்கு அந்த உறுப்புல வந்து அந்த விஷம் தங்கி இருக்கும்.
ஓகே ஓகே விஷம் அங்கே தங்கிடும். ஸோ இது சுத்தமாக இருந்தாலும் இல்லைனாலும் அது சுத்தமாக இருந்தாலும் விஷம் அங்கே இருக்கிறதுனால கரு வந்து கூடுறதில்லை. ஓகே ஓகே புரியுதுங்களா? சரி. அந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டை வந்து நல்ல முட்டை, அவங்ககிட்ட விஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெண்களுக்கு அங்கிருந்து போகிற விந்து விஷமாக இருக்கும்போது போய் சேரும்போதே விஷம் அந்த முட்டை அழுகி போயிடும், செத்து போயிடும். அந்த குழந்தைக்கே பிரச்சனை வருங்கிறீங்க. அதான் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறேன், கருவே உருவாகாதுங்களே. சரி 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 விஷம் சேர்ந்த உடனே. சரி, அப்போ ஏன் இதெல்லாம் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளரும் தடுத்து கண்டுபிடிச்சி நிறுத்த வேண்டியது தானே? அவங்க ஏங்க சாப்பிட்றது நம்ம, அவன் என்ன நிறுத்துறது? நீங்கள் கண்டதை சாப்பிட்டு போட்டு போயிட்டு அவன் நிறுத்தணும் என்ன அர்த்தம்? அது நீங்கள் ஒழுக்கமானது சாப்பிடுங்க. ஒழுக்கமானது நீங்கள் கடையில் என்ன விற்கிறாங்களோ அதை தான் நாங்கள் சாப்பிட முடியும். ஏங்க இப்படியே பழைய பூரா இன்னொருத்தர் மேலேயே போட்டுட்டு இருந்தால் நீங்கள் என்னைக்கு திருந்த போகிறீங்க? நல்ல உணவு கொடுக்குறவனுக்கு எச்சு கொடுங்க, அதிகமாக கொடுத்து வாங்குங்க, அவன் நிச்சயமாக உற்பத்தி பண்ணி கொடுப்பான். கொடுக்கலான்னு சொல்லலையே, அதுவும் ஆகாது, செலவும் பண்ண மாட்டேங்க. ஆரோக்கியத்துக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறீங்க. நேரடியான சம்பந்தம், நேரடியான சம்பந்தம். எந்த உணவுனாலும் உங்கள் ஆரோக்கியம் கெட்டுதோ அதே உணவுனால் தான் ஆரோக்கியம் மீட்டு இருக்க முடியும். நாங்கள் நினச்சி ஊசி மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான். ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணுறீங்க. இன்னொரு கான்செப்ட் இப்போ வந்துட்டுன்னா சப்ளிமெண்ட் சேர்த்து சொல்கிறாங்க, அதனாலே சரி பண்ண முடியாது அந்த பிரச்சனை இல்லை. அதாங்க, அதெல்லாம் ஒரு ரிப்பேர் தான், டெம்பரரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஒழுக்கமாக இருக்கணும்னா நீங்கள் உணவில் தான் சரி பண்ண முடியும். நான் ஒரே வார்த்தை சொல்ல பாருங்க, உணவினால் கெட்ட ஆரோக்கியம் உணவினால் தான் சரிப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் இயற்கை வேளாண்மைக்கு வந்து தான் தீரணும். அதுக்காக தான் இயற்கை வேளாண்மை நீங்கள் பண்ண. ஆமாங்க ஆமாங்க. ஓகேங்க, புரிஞ்சுங்க.